சென்னை வந்துட்டு எங்கடா போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு சின்னதாக ஒரு ரைடு பெசன்ட் நகர் வரையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் பீச். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, நானே நைட் டைம் தான் பார்த்துருக்கேன். இப்போ போகிறதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக நைட் ஆகிடும். ஓகே மக்களே, வாங்க. வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோடய நேம் தினேஷ். நான் வந்து ட்ராவல் விளாக், ஃபுட் ரிவ்யூ அண்ட் மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். மியூசிக் வந்து இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க்கு முடித்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 மணிக்கு விட்டாங்க. நம்ம ரூம் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா அப்படியே 5 மணி ஆகிடுது. சரி, அப்படியே திடீர்னு எங்கே பிளான் பண்ணும்போது பெசன்ட் நகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோம்பேட்டிலேருந்து நம்ம பெசன்ட் நகர் பீச்சு தான் போகிறோம். இன்றைக்கி வேறு February 14th வேறு லெவலில் எல்லோரும் போவாங்க. நம்ம இவனை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே மூஞ்சை மட்டும் காமிச்சிரு, இந்த கண்ணாடியில் பார்த்துக்கோங்க. இவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், என் காலை கொடுமை. புதுசாக நீங்கள் 2 வீலரை சென்னைக்கு கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து செயின் ஸ்ப்ரேவும் வண்டிக்கு வந்து நிறையா தண்ணி தேவைப்படும். ஏன்னா நீங்கள் டெய்லியுமே துடைக்கிற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்ததுலேருந்து துடைக்கவே வண்டியை இன்றைக்கி தான் துடைச்சனே, ஏன்னா வெளியே போகிறோம் அப்படின்ட்டு. அவ்வளோ டஸ்ட்டுங்க, சரியான டஸ்ட் ஆகுது இங்கே. வேலைச்சேரி போய் அப்படி போகலாம், பட் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துறைப்பாக்கம் போயிட்டு அப்படி அங்கேருந்து பெசன்ட் நகர் போகிறோம். எங்களுக்கு எது ஃப்ரீன்னு தெரில, கூகுள் மேப் அப்படி தான் சொல்லிச்சு. ஸோ அப்படியே நம்ம கூகுள் மேப் ஒரு சில டைம் கூகுள் மேப் வச்சு கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த டிராஃபிக் இதை மட்டும் நம்ம வந்து கூகுளில் பார்த்துக்கணும். ரூட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூட்டு காமிச்சுன்னா எதில் கம்மி கிலோமீட்டர்னு பார்த்து மேக்ஸிமம் போங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ரோடாக இருந்தால் அதுலேயே போயிருங்க. உள்ளெல்லாம் சந்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு போனால் போயிடாதீங்க. கூகுள் மேப்பில் நம்பி எந்த ஏரியான்னு தெரில, ஊருக்கு தான் நமக்கு சிட்டியே தெரியுது. சென்னையிலலாம் ஒரு சில இடத்துல ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சில இடத்துலாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறாருன்னு தெரில, பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கோம். ஓகே, அவர் ஃபோன் பேசிட்டு போனார், அதனால் நான் போய் பேசுகிறேன். டோல் பிளாஸாவா பைக்கு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 9 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும். ஏன் சிக்னல் தான் போடல. வேண்டாம், ரிஸ்க் வேண்டாம், எடுத்துரு ரிஸ்க்கு. ரெண்டும் ஒரே ரூட்டு தான் போல இது. சென்னையில் வந்து நிறைய இடத்துல வந்து 1 வே ஆக்கிட்டாங்க. ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்கு போகிறனால இது எத்தனை வருஷத்துக்கு போகும்னு தெரில. மெட்ரோ ஒர்க் போகிறனால நிறைய இடத்துல வந்து டேக் டைவர்ஷன் ஃபுல்லாக 1 வே. ஸோ இது இல்லை, இப்போ இந்த சைடு பார்த்து பரவாயில்ல. நான் ஒர்க் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா வடபழனி சைடெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் சுற்றி வரணும். ஆல்ரெடி எனக்கும் ரூமுக்கும் நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்க்கும் பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது இந்த டிராஃபிக்கில் வர்றதுக்கு. அதாவது இப்போ நான் ரூம்லேருந்து பெசன்ட் நகர் போகிற தூரம் தான், அதே சேம் கிலோமீட்டர் தான். இந்த ஸ்கூட்டி பிள்ளைங்க பறந்துட்டாங்க போல இதே. சென்னையில் எவ்வளோ ஃப்ரீயாக ரோடை பார்க்குறதெல்லாம் ஒரு வரம் தான். அதாவது நானே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, வந்து 1 வீக் கிட்ட ஆச்சு. 1 வீக்கில் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. இங்கே உடனே ஒரு சிக்னலை போட்டு டிராஃபிக் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணும். இன்னும் 1.5 கிலோமீட்டர் நம்ம பீச்சை பார்க்க போகிறோம்.
ஒரு வழியாக இருட்டுவதற்குள் பெசன்ட் நகர் பீச்சை வந்தடைந்துள்ளோம். இதுதாங்க பெசன்ட் நகர் பீச்சு. பாருங்கள், நம்ம ஃபேன்ஸ் தான் கை காமிக்கிறவங்களாம். என்னையா நார்க்கு முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நிறையா இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இப்போ இன்னும் பீச் தர்ற மாதிரி போதும். அந்த இடத்துல ஒரு யூட்டன் அடிச்சிடுவோம். யூட்டன் இதை ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஈசிஆர் ரோடு இதுதான். ரைட்டு யூட்டன் அடிக்கலாம் முக்கியம். Fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life, I never miss, that's fact, taking big swings, bitch, hand me the bat, put me in the ring, you'll go out in a bag, cause I sing what I mean and I bring it to the mad light. And I'm up again, I got tired eyes, need a cup of blend, that's right, in the AM that's my only friend, no light, just the sun coming up on the horizon, I lose track of time, yeah, I move fast and climb, a new class divine, yeah, true passion shines, and I'm through passing time, I choose stacking dimes, you snooze half the time while I move passing by, I work hard each and every day, I get lost in the words I say, I don't push pause, no I push play, I won't stop till I make a change, I withdraw on the things I make, I turn flaws into flawless traits, I build tall, never capped in space, I won't stop till I hear him say, oh, oh, la 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 la, la 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 la, oh, oh, நம்ம பெசன்ட் நகர் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீடியோவில் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல, பட் நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் கொஞ்ச நாள் சுற்றுவோம், அதனால் சென்னை வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்ச நாள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.